முதல் முறையா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் லண்டனுக்கு வந்து போகுது. 24ஓட முதல் சக்சஸ். ஆமா. இன்னைக்கு டிஃபரெண்டா என்ன பண்ண போறீங்க? டிஃபரெண்டாவா? கடகடன்னு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அம்மாக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குரல் கேட்டுச்சா? இப்படி அடி தங்கோ கூப்பிட்டீங்களா? அவ தம்பிக்கு சுடு தண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னோட குறிக்கோள். நான் உங்ககிட்டயுமே சொல்லுவேன், மனசு வந்து தைரியமாகவும் திடமாகவும் இருக்கணும். அதுதான் மெயின். கண்டிப்பா அவங்களுக்கும் சக்சஸ் ஆகும், நமக்கும் சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. பாருங்க, பெல் அடிக்குது. பீன்ஸும் கேரட்டும் போட்டு கூட்டு வச்சிருக்கோம். நம்ம பொரியல் பொடி போட்டு இங்க வந்து பீட்ரூட்டை வந்து டிஃப்ரெண்டா பொரியல் பண்ணியிருக்கோம். நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இது வந்து பச்சை பயிர் போட்டு காரக்குழம்பு வச்சிருக்கோம். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து வந்து பண்ண போகிறேன். அதுவும் காலையிலேயே கூப்பிட்டேன். இப்போ வந்து மணி 10 ஆயிடுச்சு. டக்குன்னு முதல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே காய்கறி எல்லாமே கட் பண்ணி கடகடன்னு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கடகடன் சமைக்க முடியும். ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 ஹவரில் வந்து சமைச்சு முடிச்சிடலாம் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு, அவனை தொட்டிலில் போட்டுட்டு பேசிக்கிட்டு இதெல்லாமே வெட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க, நடுப்புற வேணுன்றதை நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து போன வீக் வெளியே போனதுனால காலையிலே போயிட்டு அம்மா வரலட்சுமி ஃபுல் துணி, அது எக்கச்சக்க துணி வந்து சேர்ந்து போச்சு. அதாவது ஒரு நாள் வெளில போனால் கூட நமக்கு வந்து நிறைய துணி சேர்ந்துருது. அதையும் வந்து துவைச்சி போட்டுட்டு வந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ லேட்டு. இல்லைன்னா காலையிலேயே முடிச்சிருவோம். நாங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? இதை வைக்கிறேன் இருப்பா. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, வெஜ்ஜு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு சமையல். ஆமாம், அடிக்கடிக்கு நான்வெஜ் சாப்பிட்டா சரி இன்னைக்கு வெஜ்ஜு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ பீட்ரூட் வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டு, 1/2 கிலோ அளவுக்கு பீன்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்ன போட போகிறேன்னு பாருங்கள். பாசிப்பருப்பு வந்து இந்த கப்பில் 1/2 கப்பு கழுவி அதில் போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கூட்டுக்கு, அதனால் 1/2 கப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து வேக வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க? டிஃப்ரெண்ட்டாவா? பச்சை பயிர் குழம்பு தான் வைக்க போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி. ஓ, இல்லை, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா 3/4 கிலோ காய்கறி இருக்குது. இது வந்து 1 கிலோ இருக்குது. இதில் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இப்போ 2லையுமே சேர்த்தாச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் பீட்ரூட்டுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம். இது 1 விசில் வந்தால் போதும். பீட்ரூட் வந்து 2 விசில் வரணும் நமக்கு. அதனால் பீட்ரூட்டையும் மூடி வச்சுருவோம். இது இங்கே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுங்கிட்ட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். என்னங்கம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு? உனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம். பொங்கலா, கிச்சடியா, சேமியாவா? ஐயோ, இந்த கிச்சடி சேமியாவெல்லாம் யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. அடிக்கடிக்கு சொல்லுவேன், இதெல்லாம் ஏங்க கண்டுபிடிச்சிங்க? மேபி அந்த காலத்தில் வந்து அது ஒரு ஹெல்த்தியாக இருந்திருக்கலாம், டக்குன்னு சமைக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். கிடையாது, அவசரத்துக்கு சமைக்கிறதுனால கிச்சடி. ஓ, கிச்சடி ஏதோ ஒன்று. ஸோ நீ கிச்சடியா? அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வேணுமா? இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு காம்பினேஷனை யாருமே பண்ண மாட்டாங்க. ஐயோ, கிச்சடிக்கு தேங்காய் சட்னி, கடவுளே. கிச்சடிக்கு தேங்காய் சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும், உனக்கு தான் நல்லா இருக்காது. ஐயோ, எனக்கு இந்த பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சாலே பிடிக்காது, கிச்சடிக்கு தேங்காய் சட்னியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு, அதான் சொன்னீங்களா, தேங்காய் பால் ஊற்றி காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். இது நல்லா வேகட்டும். 3 குக்கரும் நான் இதில் வச்சுட்டேன். அது எல்லாமே விசில் வரட்டும். 1/4 கிலோ பச்சை பயிர் போட்டிருக்கேன். 1/2 கப்பு வந்து இந்த கப்பில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா? இது வந்து கிச்சடிக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தது, 3 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து 100 கிராம் கேரட்டு 100 கிராம் பீன்ஸ் வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன், 1/2 கிலோ ரவை போட போகிறேன், அதனால் 1.5 ஸ்பூன் உப்பு. இங்கே வந்து என்னோட குரல் கேட்குதான், அதனால் தம்பி வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. இங்கே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா தம்பி குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தங்கப்பட்டு என்னடி தங்கம், அப்பா குரல் கேக்குதா? குரல் கேட்டுச்சா? அதனால கூப்பிடுறீங்களா? வாங்கன்னு கூப்பிடுறீங்களா பட்டு? அப்படி அடி தங்கம், கூப்பிட்டீங்களா? அவாவ சமைக்கணும் இல்லடி. போதும் 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 போதும். ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா, இந்த இதில் வந்து போட வேணாம்னு சொல்லிட்டு. தம்பியை வந்து ஆய் என்னடா டரக்குன்னு உள்ள ஒரு பீஸ் அப்படின்னு பார்த்தேன். தம்பி வந்து இதுல போடாதீங்க, ஆக்சுவலி வந்து அந்த இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது மோஸ்ட்லி அப்படின்னாங்க. ரொம்ப போடுறது கிடையாது தம்பி, அதுல எப்பயாவது ஒரு டைம் தான் போடுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வேலை பார்க்கும் போது தான், ஏன்னா அவனை வந்து கீழே போட்டா சிம்பா இருக்கான், அதனால பயந்துக்கிட்டு நாங்க அதுல போடுறோம். அவன் எதுவும் பண்ண மாட்டான், அவன் பாட்டுன்னு ஏகப்பட்ட குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவன் கிட்ட யாரும் வரக்கூடாது, ஒரு தடவை போய் தூக்கிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி சரி தம்பி கூப்பிட்டு வரண்டி வரண்டி. வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு சுடு தண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து குளிக்கிறதுக்கு இங்க இது வந்து அவனுக்கு மில்க் கலக்கிறதுக்கு இது பண்றதுக்கு. தம்பி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், இது நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். 1/2 கிலோ ரவை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ரவை என்னங்கம்மா அதில் வச்சுட்டு, இதில் வந்து கொதிக்க விடணுமா? பாருங்கள், நான் 1/2 கிலோ ரவைக்கு வந்து 2 கப்பு வந்து இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் அப்புறம் ஊற்றிக்கலாம். இந்த காய்கறிக்கு வேணுன்னா ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். அதுங்காட்டி இங்கே ரவை வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு நான் வறுத்துன்னு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம், அப்போல்லாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ரவை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். இது கேரட்டும் பீன்ஸும் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து, இதில் வந்து நம்ம பொரியல் பொடி போட்டு தான் கூட்டு வைக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து இந்த கடாய் இருக்குது, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொரியல் பொடியில் மிளகா இருக்குது இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் இந்த வேக வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். நான் வந்து ஒரு விசில் தான் போட்டேன், ரொம்ப குழஞ்சிட்டா ஒரு மாதிரி இருக்குது, அதனால் ஒரே ஒரு விசில். ஒரு 1/2 ஸ்பூன் பொரியல் பொடி போட்டிருக்கேன். இந்த பொரியல் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபேஸ்புக்லேயே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. கூட்டு கூட நீங்கள் போடலாம். ரீசெண்டாக வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரேவதி சண்முகம் அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லைங்களா. சரி, அப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்வலாகவே நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்து விடுவோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், செம்ம. எனக்கெல்லாம் வந்து நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் நல்லா அவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி வந்து இந்த நம்ம மசாலா ஊறுகாய்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த டைமில் வந்து நம்ம அந்த ஊறுகாய் மசாலா அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், நம்மளால பண்ண முடியல அப்படின்னு பண்ணிட்டு ஒரு பிளான்ல இருந்தோம். எத்தனை வருஷத்துக்குன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா இது செய்கிறோம், வேஸ்டா போகுது, வியாபாரமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சித்ரா முரளி அவங்க வந்து நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க. வந்து அவங்க தான் வந்து எல்லா பொருளையும் வச்சு காமிச்சு. அவங்க வந்து சும்மா வந்தாங்க. அந்த டைம்ல நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம். கரெக்ட், நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு சும்மா போனோம், சும்மா ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு சும்மா கொடுத்தோம்.
அப்போ வந்து அவங்களுமே எங்ககிட்ட சொல்லலை, சும்மா ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது, சரி ஆரம்பிச்சிருவோம் மறுபடியும். அதுதான் அந்த அப் அண்ட் டவுன் இருக்கும்போது மனசு துவண்டு போயிடும். அந்த மாதிரி தான் நானுமே வந்து டவுன் ஆனேன் அந்த நேரம். அவங்க வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் தைரியமாக பண்ணுங்கன்னு முதல்ல என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு ரீச் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் ஒன்றா ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பொருள் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 78 பொருளோ என்னவோ 80 பொருள் கிட்ட நம்ம கிட்ட கிடைக்குது. பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஆமா. சோ ஆக்சுவலி நம்ம வந்து சொல்லுங்க, அது உங்க வாயால சொல்லுங்க. நம்ம வந்து இப்ப முதல் எங்க அனுப்ப போறோம்? முதல்ல இல்ல, அந்த கண்ட்ரிலாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வியாபாரத்துக்கு அனுப்ப போறோம். அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அங்க இருக்க நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் லண்டனுக்கு வந்து போகுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முதல்ல டெஸ்ட்டுக்கு போகுது. அவங்க ஓகே ஆன உடனே அங்க எல்லாருக்கும் பிடிச்ச உடனே நான் ரெகுலரா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கீழே போயிட்டு அந்த பேக்கிங்லாம் உங்களுக்கு காமிக்கும் போது சொல்றேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 1 வீக்காவே அவங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 2024 ஆமா 24ஓட சக்சஸ் எங்களுக்கு அதுவாக தான் இருக்கும். முதல் சக்சஸ் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னோட குறிக்கோள். நான் உங்ககிட்டயுமே சொல்லுவேன் அடிக்கடிக்கு. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இதுவை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து அதுவும் மெயின் வந்து தைரியம். மனசு வந்து தைரியமாகவும் திடமாகவும் இருக்கணும். அதுதான் மெயின். எவ்வளோ டவுன் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். அது கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை வந்து கடவுள் கொஞ்சமா எனக்கு கொடுத்துருக்கான், ஃபுல்லா கொடுக்கல. அவங்க தான் வந்து இப்போ நம்ம இது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா லண்டன்ல. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஃப்ளட்டுக்கே வந்து நம்ம மூலியமா நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, 2 பேருமே பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க மொத்தம் வந்து சென்னையில் அவங்க 3 பேர் தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எங்ககிட்ட கேட்டாங்க, தம்பி எங்களுக்கு இந்த என்ஜிஓலாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை தம்பி, நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க அனுப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ கிட்ட நீங்கள் எதுவுமே அனுப்புவேன், பட் நான் எல்லாமே அனுப்பி வச்சேன். ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து என்னன்னா தம்பிக்காக ஒரு கார் சீட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுன்னு சொல்லிட்டு அவங்க லண்டனில் இருக்க அந்த அக்கா வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க கூட தான் நம்ம பிஸ்னஸ் டீல் வந்து பேசியிருக்கோம். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து தம்பி அம்மாவை நல்லா வேண்டிட்டு கொடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் சக்சஸ் ஆகும் நமக்கும் சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பாருங்க பெல் அடிக்குது. ஸோ லண்டனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பிட்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவங்க மூலயமாவே அவங்க கடையிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ ரவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட் ரவைங்களாம்மா? அரை கிலோ ரவை. மொத்தம் 8 பேருக்கா? காலையில் 10 பேருக்கு 10 பேருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ கிச்சடியை வந்து மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெடி ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு இதே கடாயில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பீட்ரூட் மூடி வச்ச கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போலயே. இப்படி இருந்தால் தான்ப்பா கிச்சடி நல்லா இருக்கும். உப்பு போட்டோமானம்மா? டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. டேய் போடலையா? ஆமாண்டா, உப்பே போடாமல் ஒரு சமையல். இதில் வேற தேங்காய் சட்னியா, உப்பு போடாத கிச்சடிக்கு. கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிடுவோம். கிச்சடி ரெடி. நாங்கெல்லாம் சக்கரை வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் நீ எதையாவது வச்சு சாப்பிடு. பரவாயில்ல, இட்லி பொடி வச்சு நான் சாப்பிட்றேன். நம்மளோட இட்லி பொடி 10 o'clock தட்டியே இறங்கினாங்க. ஒரு 4 பக்கெட்டு துணி. தம்பி இது மட்டுமே 2 பக்கெட் துணி. எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அவர்தான் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து செம்ம பசி. அதுவும் எனக்கு கிச்சடி, பொங்கல், அதுக்கப்புறம் என்னது உப்புமா, இதெல்லாம் சுட சுட சாப்பிட்டாதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரமேஷுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது சுட சுட கொடுத்தாலும் பிடிக்காது, ஆரிப்பை கொடுத்தாலும் பிடிக்காது. எனக்கு இந்த கிச்சடி, சேமியா, அந்த என்னது ரவை இதுவெல்லாம் வந்து எங்கே பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி குடோன்ல இருக்கும் போது தான். ஏன்னா வேற எதுவுமே இல்லை. அது கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் பாக்கெட் எடுத்துட்டு போவோம், அதை போட்டு சாப்பிட்டுருவோம் முன்னாடிலாம். அங்கதான் வந்து டப்பால வந்து சர்க்கரையை போவேன் நான். சர்க்கரையை தூவி அந்த பசிக்கு வேற வழி இல்லாம சாப்பிட்டுறது. இப்பெல்லாம் குடுக்குற
கூப்பிடுறாங்களா என்ன இப்போ ஒரு 4-5 டைம் போனால் அது சாப்பிடவே இல்லைல்ல. நம்ம வந்து ஸ்பெஷல் தர்சனத்தில் போயிட்டோம், அதனால வந்து சாப்பிடல. லாஸ்ட் பொங்கலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொங்கலுக்கு முந்தின பொங்கல்லாம் நாங்கள் உள்ளே மாட்டின்னு இருக்கோம் இதுவில். ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடகுண்ணா. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே வந்தாச்சு. கரண்ட் போயிடுச்சு அதுக்கு. ஆமாம், அதனால சரி இந்த லைட்லேயே வந்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து நம்ம பீட்ரூட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட்டுக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இங்கே வந்து குழம்புக்கு, அதாவது பச்சைப்பயிறு குழம்புக்கு வந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம பச்சைப்பயிறு குழம்புக்கு கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சோம்பு சேர்க்குறேன். நார்மலாக செய்கிற பீட்ரூட் கிடையாது. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் இருக்குது, ஒரு 2 வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3/4 கிலோ போட்டு. 3/4 கிலோவா? 3/4 ஸ்பூன். என்ன பீட்ரூட் பொரியலா இல்லை இஞ்சி பூண்டு பொரியலா? 3/4 கிலோ 3/4 ஸ்பூன். ஐயோ கடவுளே, படக்கு நீங்கள் 3/4 கிலோ போட்டிருந்தீங்க அப்படின்னா என்னன்னே தெரியாமல் முடிச்சிருந்துருப்பாங்க எல்லாம். கரெக்டு. ஐயோ ஐயோ. ஒரு 100லேருந்து 150 கிராம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் வந்து பீட்ரூட்டுக்கு வந்து உப்பு போட்டேன். இதுக்கெல்லாம் வேணும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி. குழம்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் நான் வந்து உப்பு போடுறேன். நீங்கள் 2 பேர் அப்படின்னா 1 வெங்காயம் போட்டால் போதும். 50 கிராம் பச்சைப்பயிர் போட்டால் போதும். 2 பேருக்குனா அப்படின்னா 50 கிராம் பச்சைப்பயிர், 1 வெங்காயம், 1 தக்காளி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கணும். அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போகிற அளவு கொதிக்கணும். நான் இதே மூடியை வச்சுக்கிறேன், ஏன்னா மறுபடியும் குக்கரில் தான் ஊற்ற போகிறேன். இந்த பட்டாணி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்கும். சிக்கன் மசாலா பீட்ரூட் பொரியல். ஆமாம், 65 மசாலா பீட்ரூட் பொரியல். ஆஹா, பாருங்கள் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே குழம்புக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த குக்கரில் தான் ஊற்ற போகிறேன். பருப்பு வந்து நீங்கள் நல்லா அது பாருங்க, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு வந்து இந்த அளவுக்கு வேக விடணும். இப்போ இதில் இதை ஊற்றிடலாம். கரண்ட் வந்ததுன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். கரண்ட் வரலன்னா தான் கஷ்டம். ஆமாம், இன்னும் தெரியல, காலையிலே கட் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால இந்த ஒரு லைட் மட்டும் எரியும். 2 ஃபேனு 1 லைட் எரியும். சாரி, 2 ஃபேனு 2 லைட் எரியும். அதனால் வந்து அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். ஆஹா, இந்த குழம்பு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் இது, சூப்பர். நல்லா இது இப்போ வந்து கொதிக்கணும். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். அதனாட்டே கரண்ட் வந்துட்டா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். ஓகே, சரியா? பாருங்கள், இந்த குழம்பு வந்து பச்சைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கரண்ட் இது வரைக்கும் வரல, அதனால நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் போட்டு கூட்டு வச்சுருக்கோம். நம்ம பொரியல் பொடி போட்டு இங்கே வந்து பீட்ரூட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ணியிருக்கோம். நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இது வந்து பச்சை பயிர் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கோம். சாதம் வடிச்சிருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் சூப்பரான. இது வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு என்னவோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னம்மா இது வந்து பஞ்சு தோசை. இது மேபி உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். ஆமாம், இந்த ரெசிபியும் உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிக்கிறோம்.
சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.